ஹை கோடர்ஸ். இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து ரியாக்ட் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் நிறைய இடத்துல ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸை வச்சு தான் ஒரு வெப்சைட்டே ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபார்ம்ஸுக்காக தான் நிறைய வெப்சைட், அதாவது டேட்டா தான் முக்கியம். ஸோ அந்த டேட்டாவை எப்படி வாங்கினா ஒரு ஃபார்ம் வழியாக தான் வாங்க முடியும். ஸோ அந்த டேட்டாவை ரியாக்டில் ஃபார்ம்ஸை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம யூஸ் ஸ்டேட் பற்றி சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் கான்செப்ட் வந்து மஸ்ட் ஃபார் ரியாக்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்மாலாக ஒரு லாகின் ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்லாம் இருக்காது, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபார்ம் எப்போயுமே எழுதுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு யூஐயில் 2 பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம பாக்ஸ் மட்டும் வச்சா போதும், இன்புட் வச்சா முடிஞ்சிடும் அப்படிங்க மட்டும் எப்பயுமே யோசிக்காதீங்க. நம்ம அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அது ஒரு ஃபார்ம், அங்கே ஒரு பாக்ஸ் சிங்கிள் பாக்ஸ் இருந்தாலுமே அது ஒரு ஃபார்மாகவே கன்சிடர் பண்ணுங்கள். அதான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட் வைக்கும். ஸோ இன்புட் டெக்ஸ்ட், அதை நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வேண்டாம், நமக்கு நம்ம வந்து இமெயில் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இமெயில் பிளேஸ் ஹோல்டர் இமெயில், தென் ரெக்கார்டு கொடுத்துக்கிடுவோம். ஸோ ரெக்கார்டு கொடுத்துட்டேன். தென் 2 பிரேக் டேக் போட்டுக்குவோம். ஸோ ஸ்டைல் எழுதலாம் டைம் இல்லை, நீங்கள் ஸ்டைல் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு இன்புட், அது எதுக்குன்னா பாஸ்வேர்டுக்கு, பாஸ்வேர்டு, அதுக்கு பிளேஸ் ஹோல்டர் பாஸ்வேர்டு, இதுவும் ரெக்கார்டு. ஸோ இதுக்கப்புறமா 2 பிரேக் போட்டுக்கிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் வச்சுக்கிடுவோம். ஸோ இன்புட்டில் சப்மிட், அதுக்கு வேல்யூ வந்து நம்ம என்ன வச்சுக்கிடுவோம்னா லாகின் அப்படின்னு வேல்யூ வச்சுக்கிட்டோம். ஓகேவா, நம்ம ஃபார்ம் போய் பார்ப்போம். ஓகே பாருங்கள், ஒரு இமெயில் பாக்ஸ் இருக்குது, ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு லாகின் பட்டன் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இந்த இமெயிலுங்கிற இமெயிலில் யூசர் என்ட்ரு பண்ணுற வேல்யூவை நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை ஒரு வேரியபிளில் கெட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ எத்தனை வேரியபிள் தேவைன்னா 2 வேரியபிள் தேவை. தென் லாகின் கிளிக் பண்ணாலோ இல்லை ஃபார்மை சப்மிட் பண்ணாலோ நமக்கு என்ன நடக்கணும்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ எப்பயுமே ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், 2 வேரியபிள் நமக்கு வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ ஓகே, இப்போ போய் ஃபஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ரியாக்டில் வேரியபிள் க்ரியேஷன் அப்படின்னாலே எப்பயுமே யூஸ் ஸ்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் ஸ்டேட் போன வீடியோவில் நல்லா சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கங்க. கான்ஸ்ட், ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் கெட் பண்ணுறதுனால நம்ம இமெயில் செட் இமெயில் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ யூஸ் ஸ்டேட்டில் நம்ம யூஸ் ஸ்டேட் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஒரு வேல்யூவாக அந்த இடத்துல கொடுத்துடணும். இங்கே வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இதனால் ரியாக்ட் வந்து இமெயில் அப்படிங்கிறது என்ன நினச்சிக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா, நீங்கள் எதுவுமே கொடுக்காட்டி அது ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூவாக ரியாக்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம அதில் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான டைப்பையும் அப்படியே கொடுத்துருங்க. ஈக்குவல் யூஸ் ஸ்டேட் ஆஃப், இதுவும் நமக்கு என்னதுன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஓகே, நம்ம 2 வேரியபிள் சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோம், கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் கன்சோல் லாகில் சப்மிட் அப்படின்னு வச்சிருந்தேன். ஓகேவா, ஓகே இப்போ என்ன பண்ணணும், இந்த இன்புட் பாக்ஸில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு இந்த இமெயிலில் சேவ் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா அந்த இன்புட் பாக்ஸில் போய் வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து நமக்கு என்ன வேல்யூவில் பிரிண்ட் ஆகும், அது வந்து சேவ் ஆகணும்னா இமெயிலில் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு எதில் சேவ் ஆகணும்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல சேவ் ஆகணும். ஸோ இங்கே பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு சேவ் ஆகணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வாங்கினோம்னா ஓகே, இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூ சேவ் ஆகுது. ஆனால் எப்போ சேவ் ஆகும் அப்படின்னா அந்த இன்புட்டில் வந்து யூசர் ஏதாவது டைப் பண்ணும்போது தான் சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து எனக்கு டைப்பே ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிறத சொல்லுவேன்.
ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு டைப் ஆகலை. ஸோ இந்த வேல்யூ நான் இங்கே வந்து எரேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இமெயிலில் போய் டைப் பண்ணுமே எனக்கு டைப் ஆகுது. ஓகே, சரி நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். ஓகே, இங்கே வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ எப்போ எனக்கு மாறணும்னா இங்கே வந்து வேல்யூ டைப் ஆகும்போது, ஸோ டைப் ஆகுது என்னென்னா அங்கே உள்ள அந்த இன்புட் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து என் வேல்யூவில் சேவ் ஆகணும். அப்படிங்கிறனால நம்ம இங்கே என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஆன் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ணி அந்த ஈவெண்ட் வந்து முடியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை செட் இமெயில், அதாவது இமெயிலை சேஞ்ச் பண்ணால் என்ன செய்யணும்னா செட் இமெயில் யூஸ் பண்ணி மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஈவெண்ட்டை வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து வாங்கி அந்த ஈவெண்ட்டில் உள்ள வேல்யூவை நம்ம வந்து ஃபெச் பண்ணி செட் இமெயிலுக்கு கொடுக்குறோம். ஸோ சேம் திங் தான் பாஸ்வேர்டுக்கும் அங்கேயும் சேஞ்ச் ஆகும்போது தான். ஸோ ஆன் சேஞ்சில் ஈவெண்ட்டை வாங்கிட்டோம். ஸோ செட் பாஸ்வேர்டு அங்கே என்ன கொடுக்கணும்னா e.target.value வேல்யூ தவறாக கொடுக்குறோம், வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டோம். சரி, ஓகே, இப்போ வேல்யூ மாறுது. சரி, இதை நான் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணணும். ஸோ கன்சோல் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே எதாவது டைப் பண்ணுறேன்னா டைப் ஆகுது, இதுவும் டைப் ஆகுது. லாகின் கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது, நாங்கள் வந்து இமெயில் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து அது போடணும், இமெயில் வந்து ஃபார்மேட்டாக இல்லை அப்படின்னு ஒரு எரர் வந்து. இப்போ லாகின் கொடுக்குறேன், ஒன்றுமே ஆகலை, பேஜ் மட்டும் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்மோட நேச்சரை புரிஞ்சுக்கணும். ஃபார்ம் எப்போயுமே சப்மிட் பண்ணோடனே பேஜை ரீலோட் பண்ணிடணும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை இங்கே பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி சப்மிட்னு கொடுத்துருக்கோங்களா, இதை சப்மிட்டட் அப்படின்னு மாற்றிட்டு அது கூடவே நம்மளோட இமெயிலையும் நம்மளோட பாஸ்வேர்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த ஹேண்டில் சப்மிட்டை எங்கே கால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார்மில் போயிட்டு ஆன் சப்மிட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணி அங்கே என்ன பண்ணுறோம்னா ஈவெண்ட்டை வாங்குகிறேன், வாங்கி நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணுறேன். ஹேண்டில் சப்மிட்டில் ஈவெண்ட்டையும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஈவெண்ட்டை கெட் பண்ணணும். ஸோ இங்கே ஈவெண்ட்டை வாங்கிட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை எதுக்கு சென்ட் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேவ் பண்ணி பார்க்கலாம், சப்மிட் பண்ணி. இப்போ abc@gmail.com பாஸ்வேர்டு 1 2 3 4 வச்சுக்கிடுவோம். இங்கே நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்மிட் ஆணிச்சு, ஆன உடனே ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு பேஜ். ஸோ மறுக்காவும் காட்டுறேன் பாருங்கள், abc@gmail.com பாஸ்வேர்டு வந்து நம்ம ஏதாவது போடுவோம், அது எரர் காட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணினாலும் பாருங்கள். லாகின் கிளிக் பண்ணணும், இந்த டேட்டா வந்துச்சு, சப்மிட்டட் abc@gmail.com அப்படிங்கிற டேட்டா வந்துச்சு, உடனே பேஜ் ரீலோட் ஆகிட்டு. ஸோ இது வந்து நாட் அ குட் திங், இந்த பேஜ் வந்து இங்கே ரீலோட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஈவெண்ட்டை எதுக்கு நான் இங்கேருந்து கெட் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எந்த ஈவெண்ட்டு, அதாவது மோஸ்ட்லி ஈவெண்ட்டை எதுக்கெலாம் கெட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து இன்புட் பாக்ஸில் இருந்து நம்ம வேல்யூ எடுக்கும்போது ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டை கெட் பண்ணுவோம், அதுலேருந்து வேல்யூ எடுப்போம். ஸோ செகண்ட் டைம் எதுக்கு எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சப்மிட்டுக்கு தான் மேக்ஸிமம் எடுப்போம், வேறு எதுக்குமே நம்ம ஈவெண்ட் வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ அதான் இங்கே. ஸோ ஆன் சப்மிட்டில் என்ன பண்ணுவோம்னா ஈவெண்ட்டை வாங்கிட்டு போய் ஃபார்மோட நேச்சர் என்னென்னா ரீலோட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ அதோட நேச்சரை நம்ம வந்து தடுக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஈவெண்ட்டை வாங்கி போய் என்ன செய்வோம்னா, இது இங்கே ஈங்கிறது ஈவெண்ட் e.prevent default அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ணதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து லைவாகவே பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து இப்போ இமெயில் டைப் பண்ணுறேன், abc@gmail.com டேப் எனிதிங், பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கே தெரில. ஸோ இங்கே இப்போ லாகின் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா பிரிண்ட் ஆகுது. இப்போ எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. சரி, ஓகே, டேட்டா பிரிண்ட் ஆகுது, டிஃபால்ட்டாக அந்த ரீலோட் ஆப்ஷன் கட் ஆகிட்டு. பட்
இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வேல்யூ அப்படியே இருக்குது. இது வந்து நாட் அ குட் திங். இப்படியே இருக்க கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம VS Code போய்க்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எங்கே முடியுது அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண அப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து லாகின் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகக்கூடாதுன்னா அந்த இடத்துல அந்த வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வேல்யூஸை மாற்றணும் நம்ம என்ன செய்யணும், இந்த இமெயிலோட வேல்யூவை எம்டி பண்ணணும். ஸோ செட் இமெயில் எம்டி. அதே மாதிரி பாஸ்வேர்டையும் மாற்றணும். செட் பாஸ்வேர்ட் எம்டி. சரி, ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ லாகின் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இமெயிலும் பாஸ்வேர்டு எம்டி ஆயிடுச்சு. இப்போ இமெயிலில் போய் வேறு இமெயில் கொடுப்போம். dfr@gmail.com டேப் எனிதிங் பாஸ்வேர்ட். இப்போ நான் லாகினை கிளிக் பண்ண போகிறது இல்லை, என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபார்ம் சப்மிட் ஆகிட்டு. ஸோ ஆன் சப்மிட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபார்ம் சப்மிட் ஆகும்போதும் நமக்கு வந்து ரன் ஆகும், தென் லாகின் பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணாலும் ரன் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் அந்த 2 இன்புட் பாக்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்டர் ப்ரெஸ் பண்ணி சப்மிட் பண்ண மாதிரி சப்மிட் பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்டில் எப்படி ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா இமெயிலையும் பாஸ்வேர்டையும் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறைய டேட்டா வச்சு நிறைய வேரியபிள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். பட் நம்ம எவ்வளோ வேரியபிள் வச்சாலுமே நம்ம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் தான் இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் 2 வேரியபிள் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் நான் 4 வேரியபிள் வச்சா 2 ஃபங்க்ஷன் வைக்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ நீங்கள் 10 100 வேரியபிள் வச்சாலும் ஒரு ஃபங்க்ஷனில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஈவெண்ட்டை ப்ரிவென்ட் டிஃபால்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கோடை வந்து காப்பி பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் 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 மோர் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனில் ஃபெமிலியர் ஆக முடியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா ரியாக்ட் வந்து ஜஸ்ட் ஈஸி, வெரி ஈஸி திங் ரியாக்ட் வந்து. ஓகேவா? ஸோ மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம் பார்த்தோம்ல, இந்த ஃபார்மை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதாவது நம்ம நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருங்க, இங்கே பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். என்னடா அந்த ஐக்கான், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு விசிபிளாக தெரியும், அமெரிக்கா கிளிக் பண்ணிட்டோம்னா டாட்டா டாட்டா தெரியும். அந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். டாட்டா.